ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து மண்டே எபிசோடு இன்னொரு பார்ட்டு தான். இதில் வந்து ராணா வந்து க்யூட்டாக ஒரு வேலை பண்ணியிருப்பாரு. நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தீபக் கேப்டன்சியில் வந்து ஒன் வேர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். பாசிட்டிவ் மற்றவங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறது வந்து டெய்லி ஒரு ரெண்டு மூணு பேரை நான் யாரை செலக்ட் பண்ணுறேனோ அவங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுறாரு டிஃப்ரெண்ட்டாக. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ராணா வந்து சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டில் கரெக்டாக சொல்கிற மாதிரி அவர் நல்லா தாங்க சொன்னார். ஒரு லைனாக அன்ஷிதாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா, அன்பான அன்ஷிதா, தாறுமாறான தர்ஷிகா, பவர் பேட்டன் பவித்ரா, அதுக்கப்புறம் ஆனந்தமான ஆனந்தி, மரியாதை கொண்ட மஞ்சரி, ஜாக்பாட் ஜாக், ராயல் ரயன், சுகமான சௌந்தர்யா, அறம் அருண், மூன்று கண் முத்து, சங்கு சக்கரம் சாச்சனா, வெற்றி விஷால், சாதாரணமாக இல்லாத சத்யா, ஜெர்க் ஜெஃப்ரி, சக்ஸஸ் சிவா, ரணம் பார்த்த ரஞ்சித், தீப்பிடிக்கும் தீபக். ஆக்சுவலி நல்லா இருந்ததுங்க அவர் சொன்ன இந்த மூமெண்ட்ஸு. இவ்வளோ டேலண்ட் இவருக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு அந்த ஸ்பாட் அவர் சொன்னது. பார்த்திங்கன்னா வந்து இப்போ டாப் 5 கண்டஸ்டன்ஸு, டாப் 10 கண்டஸ்டன்ஸில் யார் வருவாங்கன்ற மாதிரி கூட சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ராணுவ பேர் அடிப்படுது. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. பட் ஆனால் என்னமோ பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் அவர் பிடிச்சி போயிருக்கு. வைல்டு கார்டு வந்ததுலேயே வந்து ஃபஸ்ட் வீக்லேயே எலிமினேட் ஆகிடுவாருன்னு சொன்ன ஒருத்தர் இப்போ வந்து டாப் 5ல் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. அது வந்து அவர் ஏதாவது பண்ணுறாரா உள்ளங்கிறத விட ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கண்டஸ்டன்ஸ் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்எம் அப்படிங்கிற அந்த நேம் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு ஒன்று உள்ளே போகுது. அப்போ அந்த ஆர்ன்னு வர இடத்துல ராணவ் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எம் உங்களுக்கு தெரியும், ஏ உங்களுக்கு தெரியும். அது அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அந்த பேட்டர்னில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டாக் வெளில போகுது. இதில் எப்படி பார்த்தாலும் ஓட்டிங் வைஸ் பார்த்தாலும் கேம் வைஸ் பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் ராணா உள்ளே வந்துடுறாருங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் இன்னும் 2 பேர் யாராக இருப்பாங்கன்னா அதில் ராணா வந்து 4th பிளேஸில் வர்றதுக்கும் 5th இப்போ தீபக் அருண் அப்படிங்கிற மாதிரி அந்த காம்படிஷன் வருது. விஷாலுக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் சேனல் அதை கொண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஃபேராக ஒரு ஓட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா கேம் ஆடுறவங்க இல்லைனா வந்து ஜனங்க வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸில் இருக்க அந்த ஆர்டர் பிரகாரம் பார்த்திங்கன்னா அதில் வந்து தீபக் வந்து இப்போ ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்க்ரீன் ஸ்பேஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனஸ்ட்டாக நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் ஆட்டிடியூட் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இப்போ கேப்டன்சி வந்து இந்த வாரம் அவர் ஃபஸ்ட் டே இப்போ பண்ணதும் சரி, இதுக்கப்புறம் இந்த ஃப்ளோவில் அவர் போனார்னா அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ராணா வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்னமோ ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அவருக்கும் அந்த ஜனங்க வந்து அந்த ஓட்டிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 4th பிளேஸில் ராணா வராருன்னா பாருங்களேன். ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் இல்லாமல் 4த்துக்கு அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு ஈக்குவல் கண்டஸ்டண்ட்டாக வராரு டாப் 5ல். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு க்யூட் மூமெண்ட்ஸ் அவர் பண்ணது வந்து அவரோட ஓட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.